அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 50 கிராம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை, 7 கிராம்பு, 7 ஏலக்காய், 2 பே லீஃப் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் நம்ம ஒரு கொத்த கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதோட 300 கிராம் வெங்காயம் நைஸை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 kg மட்டன் ஆட் பண்ணுறேன். மட்டன் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. மட்டன் வேக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மட்டனில் இருக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் வெளியேறட்டும், வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள். இப்போ இதோட 200 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் நம்ம மூடி விட்டுடலாம். கறி நல்லா வேகட்டும். ஒரு விசில் வந்தால் போதும், வெந்துடும். இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு. இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதோட நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய் வெந்து வேகட்டும். இப்போ இதில் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டாக தூவிடலாம். அவ்வளோதான், கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நன்றி.